ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். நம்ம ஜொங்கு பார்க்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பொறுமை இழந்துட்டு, அங்கே என்ன ½ ஆயிடுச்சு பேசணும்னு கூட்டு வந்துட்டு சும்மாவே என் ஃபேஸை பார்த்துட்ருக்கியே, என்ன பேசணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ட்டே பக்கத்தில் உட்காருவாரா. இப்படி உட்காண்டா ஜங்குக், எனக்கும் ஜானுக்கும் அதாவது நானும் ஜானும் ஒருத்தரை லவ் பண்ணுறோம், எங்கள் லவ்வை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொல்ல ரொம்ப அமைதியாக உட்காந்து நம்ம ஜங்குக் இதை கேட்டு ஷாக் ஆகி, நேற்று அவ்வளோ அடிச்சிருக்கேன், எவ்வளவு திமிர் இருந்தால் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானுங்கிற மாரி காண்டுலேயே அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகுது. சேஞ்சிங்லேயே அப்படியே அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணபடி, அப்படியாட்டையா குட் நியூஸில் இது ஏதோ ஒரு ட்ரீட் தர போறியா, அதுக்கிட்ட அங்கே கூட்டிகிட்டு வந்தியா, எங்கே எப்போ எந்த பிளேஸில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டீங்க, எந்த பிளேஸில் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் உன்கிட்ட சொல்லலை, ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நீ ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணுறேன்னல்ல, அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அந்த பர்சன்ட்டுக்கிட்ட இன்னும் நான் லவ்வை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படி கோவமாகவே எழுந்துக்கிறாரு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொன்ன வேலை கேட்டு கோவமாக எழுந்துக்கிட்டு, அந்த ஜானை இருக்கிற பிளேஸ்லேயே போய் அவனை கில் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி காண்டிலே அங்கேருந்து வேகமாக போவாரா. அந்த மாதிரி போனால், எங்கே ஜங்குக்கு போகிறேன், ஜானை எந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்களோ அங்கே போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்டையா நானும் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹவர்ஸாகவே நீ டிஃப்ரெண்ட்டாகவே பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் ஜான் இருக்க பிளேஸ்க்கு போகணும், நீ அங்கே தாண்டா போவ அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்மகிட்டே பேசவும், கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா சொன்னோம். நீங்கள் எல்லோரும் அமைதியாக இருங்க, இது எனக்கும் அவனுக்கும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சொல்லு ஜங்குக், இப்போ இவ்வளோ வேகமாக எங்கே இருந்து போகிற, உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன், நீ லவ் பண்ணுற பர்சன்ட் யாருங்கிட்ட தானே கேட்டேன், அந்த பர்சன்ட்டை என்கிட்ட சொல்ல மாட்டியா, நான் எல்லாத்தையும் ஓப்பனாக தானே உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லலாம்ல, யாரடா லவ் பண்ணிகிட்டு இருக்க, யாரை லவ் பண்ணிகிட்டு இருக்க, இங்கே என்ன பார்த்து திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி திரும்பி நிற்கிறவரை அவரை பார்த்தபடி திருப்பி நிற்க வைக்கிறாரு. ஃபேஸை பார்த்து சொல்லு, எங்கே போகிற, ஜான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கானோ அங்கேயே போய் ஜான் அடித்து கில் பண்ண போறியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. ஓ, நான் அடிச்சிட்டேனுங்கிறது அவன் சொல்லிட்டான் அவங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி பேசுனா ஜங்குக்கு ஊங்கி நம்மகிட்டே ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். ஜங்குக்கு அதை பெருசாகவே எடுத்துக்கல, ரொம்ப அமைதியாக நம்மகிட்டேயோட ஃபேஸை பார்க்குறாரு. நம்மகிட்டே ஜங்குக்கோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு, ஜான் சொன்னதெல்லாம் உண்மையா ஜங்குக், ஜான் சொன்னதெல்லாம் உண்மையா, என்கிட்ட யாரெல்லாம் க்ளோஸாக பேசுகிறாங்களோ, என்கிட்ட யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீ பனிஷ் பண்ணிகிட்ருக்கியா, சொல்லுடா சொல்லு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஜொங்குக்கு போட்டு உழுக்கிறாரு. இந்த மாதிரி உழுக்குன்னா நம்ம ஜொங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், என்கிட்ட நீ ஏமாட்டாட, அதுக்கு ப்ரூஃப் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஜான் அடிச்சிருப்பார்ல, அந்த ப்ரூஃப் அப்படியே காட்டுறாரு. சரி ஓகே, நான் தான் அடித்தேன், இப்போ என்ன, நான் தான் அடித்தேன், உன்கிட்ட எவன் க்ளோஸாக பேசினாலும் சரி ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி அவனை அடிக்க தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி கோவமாக கட்டுனோம். இன்னும் ஒரு சிலாப்பில்டு, உனக்கு என்ன பைத்தியமா ஜங்குக், உனக்கு என்ன பைத்தியமா, முதல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி க்ளோஸாக பேசினது தப்பு, என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், அப்புறம் நாளையிலேருந்து நீ ஸ்கூலுக்கு தனியாகவே போ, அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோ ஜங்குக், நான் ஜானை லவ் பண்ணுறேன், ஜானை தான் என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி மேரேஜ் பண்ணிப்பேன், ஜானுக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத இன்றைக்கி சொல்லிட்டான், நாங்கள் 2 பேருமே மேரேஜ் பண்ணிப்போம், தேவையில்லாமல் இந்த திங்கிங் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக நின்று நம்ம ஜங்குக், இப்படி நான் ஒன்றை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், நீ என்னை மூவ் ஆன் பண்ணிடணும், ஜான் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நான் அவனை மேரேஜ் பண்ணிப்பேன், என் பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுவேனுங்கிற வேடெல்லாம் கேட்டு டேயோட நெக்கையே நம்ம ஜங்குக் கிரிப்பை பிடிச்சி இருக்கிறவர். என்ன சொன்ன, இன்னொரு டைம் சொல்லு நீ அப்படிங்கிற மாதிரி கோமா பேசுவார். அந்த மாதிரி பேசினா, என்ன ஜங்குக் நெக்க பிடிச்சி இருக்கி பயமுட்டுறியா, ஆமாம் பயமுட்டு வேண்டா, எங்கே திருப்பி சொல்லு, அந்த வேடை திருப்பி சொல்லு, என்ன தாண்டி அவனை நீ என்கேஜ்மெண்ட் பண்ணுவியா, மேரேஜ் பண்ணிப்பியா,
மேரேஜ் பண்ண நான் விட்டுருவேனா? டேட்டையா இங்கே நல்லா பாரு, என்ன பாரு, என்னை தாண்டி நீ எங்கேயும் போய்விட முடியாது, போகவும் விட மாட்டேன். என்னை தாண்டி எவனை விட உன்கிட்ட வந்து க்ளோஸாக பேசினேன், என்கேஜ்மெண்ட் பண்ணேன், ப்ரப்போஸ் பண்ணேங்கிற மாதிரி பேசுகிறவனையே நான் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்கேன். என்னை தாண்டி நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணுவேன், என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன், ஏதோ ப்ராப்ளம் பண்ண பேபி ஒன்றை எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா நீ என்னோட க்யூட் பாயில், ஏன் க்யூட் பாயை நான் எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? அதுக்கு பதிலாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ண வருவான் பாரு, அவனை நான் கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனா டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட நெக்கை அப்படியே விட்டுட்டு டேயை க்ளோஸாக இழுக்கிறாரு. ஹிப்போ ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸாக இழுத்துட்டு, எங்கள் பாருட்டையா நான் என்னோடய லவ்வை உங்ககிட்ட எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணி ரிங் கொடுத்து பொக்கே கொடுத்து என்னெல்லாமோ நான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு. ஆனால் இந்த மாதிரி என் லவ்வை சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணல. நீங்கள் பாருட்டையா உன்னை நான் இந்த ஏஜில் பார்த்தேனுங்கிற மாதிரி ஒரு ஏஜை சொல்கிறாரு. அவருக்குள்ளே ஃபீல் பண்ணிருக்கும்ல, அந்த ஏஜை சொல்லி அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் உன்னை என்னோடய ஒய்ஃபாக தான் திங்க் பண்ணுறேன், என்னோடய பாய் ஃப்ரெண்டாக தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே இந்த ஹார்ட்குள்ளே நீ அந்த பொசிஷனில் தான் இருக்கிற. என்னை தாண்டி உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்ட்டியா. என்னை தாண்டி ஒரு இன்ச் கூட உன்னை நான் மூவ் ஆன் ஆக்க விட மாட்டேன். நீ இப்போ எனக்காக வெயிட் பண்ணு, எனக்கான டைம் எனக்கு கொடு, அந்த டைமுக்கு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் மூவ் ஆன் பண்ணுவேன், என்கேஜ்மெண்ட் பண்ணுவேன், மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லி நீ யார்கிட்ட வேணாலும் பேசிக்கோ, உன் டேடுக்கிட்டே வேணாலும் பேசிக்கோ. ஆனால் ஒன்றா ஒருத்தன் ஸ்டேஜில் வந்து மேரேஜ் பண்ணிப்பான் பற்றியா, அவனை இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிடுவேன். நீயே டிசைட் பண்ணிக்கோட்டையா, ஒன்றால் அத்தனை பர்சன்ஸ் டெத் ஆகணுமான்ட்டு. கண்டிப்பாக நீ இன்னொரு பர்சன்ட் ஹேட் ஆகிற மொமெண்ட்டை திங்க் பண்ண மாட்டேன். ஏன்னா என் பேபி ரொம்ப இன்னசென்ட் பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் அப்படி கிஸ் பண்ணி பிக் பண்ணி எடுக்கிறாரு. என்னோட இன்னசென்ட் ஏஞ்சல், என்னோட க்யூட் பாய் 100% கஷ்டப்படுறத பார்க்கவே மாட்டார். ஏன்னா நீ என்கேஜ்மெண்ட் பண்ணி பண்ண வர பர்சன்ட் டெத் ஆகிறத உன்னால் தாங்கிக்க முடியாது. கில்ட்டிலே நீ செத்துருவட்டே. அதனால் என்னை விட்டு நீ எங்கேயும் மூவ் ஆன் ஆகிட மாட்ட. ஓகே, அப்புறம் நீ இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன்ட்டு. அதனால ஐ லவ் யூ ட்ரியாங், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என் லவ்வை என்ன மாதிரி இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி நீ சொல்ல வச்சுட்ட. அப்புறம் நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் லைஃப் லாங். இப்போ மட்டும் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் நீ எடுத்தாலும் சரி, அத்தனை ஜென்மத்திலையும் நான் தாண்டா உனக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேஷுகா பைக் எடுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஜொங்குக்கு ரொம்ப நார்மலாக போகிறாரு. சேஃபாக ஹவுஸுக்கு வந்துடுறேன்னா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு விட்டுட்டு சுகா கூட கிளம்பி போனோம். டீக்கு ஷாக் மேலே ஷாக்கு அப்படியே நிற்கிறாரு. ஜொங்குக்கோட இந்த கேரக்டரை பார்த்து டேயோட ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிச்சுன்னு ஜேக போயின்னு ஜிமினா எல்லோரும் டேக்கிட்ட வந்துட்டு டேங்க உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பிடிச்சா நம்மகிட்டே அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து கதறி ஆள ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுடம். ஜிமினா வந்து அவன் சும்மா கேம் ஆடுறான்டா, திட்டுறான்டா, உன்னை பயமுடுத்தி பார்க்குறான், இதெல்லாம் நீ திங்க் பண்ணாத. ஜிமினா அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் சும்மா பேசினதுக்கே அத்தனை பேரை அடிக்கிறான். நான் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னால் கில் பண்ணாலும் கில் பண்ணிடுவானோன்னு பயம் வருது அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான். நீ தேவையில்லாமல் திங்க் பண்ணாத, நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகு, இப்போ இந்த மூமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்ரு. ஜொங்குக்கு ஒன்று இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சிச்சுல, இனி ஜொங்குக்கு விட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் திங்க் பண்ணாத, பாட்டுக்கலாம் டேஸ் மூவ் ஆன் ஆகட்டு, தேவையில்லாமல் க்ரை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் பாய்ஸஸ் எல்லாருமே டே கொண்டு வந்து டேயோட ஹவுஸில் விடுறாங்க. இந்த மாதிரி விட்டார் ஜொங்கு கூட பால்கனியில் உட்காந்துருந்தபடியே டேயை பார்ப்பாரு. இந்த மாதிரி பார்த்தோம். டே அப்படியே நேராக அவரோட ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறதும் அப்படியே டயர்ட்லேயே அப்படியே பெட்டில் போய் படுக்கிற மூமெண்ட்டையுமே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பேபியை ரொம்ப ஹார்ஷாகவே திட்டோம்.
பாவம் பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அவரோட பால்கனியில் இருந்தபடியே நோட் பண்ணோம். அப்படியே எழுந்து பால்கனிக்கு வர்றாரு. இந்த மாதிரி பால்கனிக்கு வந்தா ஜங்குக் பால்கனியில் நிற்கிற மூமெண்ட்டை பார்த்து அடுத்த செகண்டு வேகமாக ரூம்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அந்த பால்கனி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஓ, இக்னோர் கேம் விளாடுறியா? விளாடு இதுவும் நல்லா தான் இருக்குது. என்னை நீ இக்னோர் பண்ண சொல்லடானே இன்னும் நான் உன்கிட்ட க்ளோஸாக வரணுங்கிற திங்கிங் எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ பொக்கே கொடுக்கல, க்ரீட்டிங் கார்டு கொடுக்கல, ரிங்கு கொடுக்கல, அப்படி டின்னர் ரெடி பண்ணி ஒரு பார்ட்டி கால் மாதிரி ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு நான் மணியை கொடுத்து எதையுமே திங்க் பண்ணி வேஸ்ட் பண்ணி டயட்டை வேஸ்ட் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கையும் பண்ணாமல் என் லவர் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வரை இந்த மாதிரி திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணிட்டு லவ்வே சொல்லியாச்சு, இனி அவங்ககிட்ட இருந்து அக்செப்ட்ங்கிற வேடை மட்டும்தான் வாங்கணும், அதையும் சீக்கிரமாகவே வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அதே பால்கனியில் அப்படியே ஸ்ரீ பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜங்குக் டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தான். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டலாம் நான் காலேஜுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போவாருங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி கிட்ட வரலான்னுங்கிறதுக்குள்ளே நம்ம நேராக பைக் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஏன்னா நம்ம ஜேகேவோட ஹார்ட்டில் வர்ற மாதிரி இருக்குதுல்ல, அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு இனி நம்ம ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜேகே விட்டுட்டு போகிற மூமெண்ட்டை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஓ அப்படியா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவோட ஹவுஸ் 2 ஹவுஸ் தாண்டி தானே அவரோட ஹவுஸுக்கு வந்துட்டு சுகா கூடக்கே நேராக ஸ்கூலுக்கும் வர்றாரு. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வந்தா சுகாவும் ஜங்குக்கும் ஸ்கூலுக்குள்ளே வந்தா இப்போ நம்ம சுகா தான் கேட்குறாரு, என்னடா ஆச்சு? உங்ககிட்ட இப்போ பேசவே மாட்டேங்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் இக்னோர் கேம் விளாடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இக்னோர் கேம் விளாடுறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்டோம். சரி அதான் கிளாஸ் ரன் ஆகிறதுக்கு இன்னும் 1/2 hour இருக்குல்ல, காலேஜுக்குள்ளே போய்ட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போயிட்டு வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக காலேஜுக்குள்ளே சுகாவையே இழுத்துக்கிட்டு நேராக கொண்டு போய் விடுறாரு. நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுகிற, நான் உன் கூட கம்பெனிக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட நீ போய் பேசுனுங்கிற மாதிரி சும்மா நம்ம சுகாவை பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்து காலேஜுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தேன். இப்போ நம்ம மற்ற பாய்ஸஸ் தான் எல்லாருமே பக்கத்தில் தான் அந்த ப்ளேஸில் ப்ளே கிரவுண்டில் உட்காண்ட்ருக்காங்க. ஜங்குக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட இருந்து ப்ராப்ளம் பண்ணானா, இன்றைக்கி நீ சிங்கிளாக வந்துருக்கிய, உன்னை சிங்கிளாக போகிட்டு அலோவ் பண்ணானாங்கிற மாதிரி கேட்கவும், நான் அவனை பார்க்கவே இல்லை, நான் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக முன்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம அப்படியே நிமிந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன். இப்போ நம்ம சுகாவை இடிக்கிறாரு. பேசுடா அப்படிங்கிற மாதிரி இடிக்கவும், ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினை கொஞ்சம் கோவமாக நம்ம சுகாவை நோட் பண்ணுவார். ஏன்னா ஜங்குக்கு கூட்டு வந்துருக்காருல, அதனால என்னங்கிற மாதிரி இந்த மாதிரி ரூடாக கேட்கவும், என்ன ஜிமின் நான் உனக்காக இந்த மாதிரி சாக்லேட் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், கொடுக்கலன்னு வந்தேன், இப்படி திட்டியே அப்படிங்கிற மாதிரி அப்படி ஃபேக்காக வராட்ட க்ரையிங்க வர வைக்கிறாரு. வர வச்சுட்டு ஜங்குக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு எனக்கு க்ரையிங்கே வரலடா, ஜிமினா கண்டுபிடிச்சிருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ அப்படியே என் பின்னாடியே நின்று அவன் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜங்குக்கு வந்து என்கிட்ட பேசலையே அப்படிங்கிற மாதிரி தேம்பி அழுது ஃபேஸ்லாம் வீங்கி அப்படிலாம் இல்லை, செம நார்மலாக இருக்கிறாரு, எப்போது இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. பட்டப்படி அந்த பன்னி ஸ்மைலோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு நம்ம தான் இதை என்ன மாதிரி எடுத்துக்கனே அவருக்கு தெரியல. இப்படி தான் முன்னே வந்து நின்று அவர் பாட்டுக்கு ஸ்மைல் பண்ணப்படி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜிமினா தான் சரி கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பட்டியா இப்போ கூட என்ன நீ திட்டுற அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், சரிடா சரி சாக்லேட்டை கொடுத்துட்டு போ, தெரியாமல் கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ அப்படியே நம்ம சுகா தான் சாக்லேட்டை எடுக்க போவாரா, பார்த்தா அவரோட ஃபேன் பாக்கெட்டில் சாக்லேட் இல்லை. இந்த மாதிரி சாக்லேட்டில் அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் கொண்டு தானடா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவர் ரொம்ப ஷாக்கானா அந்த சாக்லேட்டை நம்ம ஜேகே இப்போ தான் எடுத்தாரு தெரியல, இந்தாட்டையா சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா பாவி பையன், நான் கொண்டு வந்து சாக்லேட்டை இப்படி நீ தூக்கி கொடுத்தீங்கன்னா நான் ஜிமினாட்டை என்னத்தடா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், இப்போ நம்ம ஜிமினாடா சாக்லேட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜிமினாக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஜேகே ஹேண்ட்ஸை வச்சுருக்கு தான் சுகா கொண்டு வந்ததுன்ட்டு, அதனால் சாக்லேட் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம சுகாடா
என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் நம்ம ஜிமினாட்ட காட்டுறாரு. அந்த மாதிரி காட்டினோம். ஜங்குக்கு பார்த்தபடி ஜிமினா முறைச்சபடி இருப்பாரோ அந்த மாதிரி முறைச்சபடி இருந்தால் நம்ம ஜங்குக்கு பாய்ஸஸ் யாரையுமே கண்டுக்கல. தான் முன்னே உட்காந்துருக்கட்டே தான் பார்க்குறாரு. இண்டா சாக்லேட் கொடுக்குறாம்ல, ஆ வாங்கிக்கோட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் நம்ம டேக் காண்டாக்ட் சாக்லேட்டை வாங்குவாரா. வாங்குறவர் வாங்கிட்டாரன்னு இவர் ஹாப்பியானம் அதை அப்படியே கசக்கி பிச்சு எரிஞ்சிருந்தாரு. இந்த மாதிரி எரிஞ்சா மார்னிங்கே என் டேட்டுக்கிட்ட 2 அடியை வாங்கி அவர்கிட்ட பாக்கெட் மணியை வாங்கி இவனுக்கு கொடுக்கலான்னு சாக்லேட் வாங்கி கொண்டு வந்தேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி. நான் கொண்டு வந்ததெல்லாம் கரெக்டுடா, கூட உன்னை கூட்டு வந்தேன் பத்தியா அப்படிங்கிற மாதிரி. சுகா அப்படி பிஞ்சு அந்த இதெல்லாம் பிச்சு எரிஞ்ச மூமெண்ட்டில் கீழே விழுந்து கிடக்கும்னா தரையில் சாக்லேட் அதை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜிமினாவுக்கு சிரிப்பாக வருது. ஃப்ரெண்டையா கூட கொண்டு வந்தேன் வேணும்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகா பார்த்து சிரித்தான். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எவனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகா இப்படி நம்ம ஜங்குக்கு பட்டுப்படி முறைச்சிக்கிட்டு இருந்தான். நம்மகிட்டே இந்த மாதிரி பண்ணதை பட்டுட்டு அந்த சாக்லேட் உனக்கு பிடிக்கலையாட்டையா, உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராபெரியில் ஏதோ சாக்லேட் வாங்கி வச்சுருக்காரு. அதுவும் அதேமாதிரி பெருசாக தான் இருக்குது. அதை அவரோட ஃபேன் பேக்கிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுக்குறத பார்த்துட்டு சுகா இன்னும் கண்டாக்டரு, டே நீ தான் ஒரு சாக்லேட் வச்சுருக்கலடா, அதை கொடுத்துருக்க வேண்டியதுலடா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வந்தது இப்படி பண்ணிட்டியடாங்கிற மாதிரி கோவமாக கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜொங்கு கப்பில் இல்லை ஷூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்ல, கூட பேசிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னால் பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, பாய் ஃப்ரெண்டா இந்த மாதிரிலாம் டேட்டை பேசிகிட்டே ஹேட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஹலோ உங்கள் யாருக்கிட்டே நான் வந்து பேசலண்ணே, உங்கள் யாருக்கிட்டே வந்து பேசலண்ணா, நீங்களாம் பேராக தானே உட்காந்துருக்கீங்க, ஏன்டா பக்கத்தில் உட்காந்துருக்கீங்கன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கேண்ணா, உங்கள் யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்புறம் ஏன்டா அவ்வளோ பேர் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ பன்னி ஸ்மெயிலில் பேசிகிட்டு இருந்தேன் நம்ம ஜேகே சைக்கோ ரேஞ்சில் பேசுகிறாரு. செம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணப்படி கோவத்துலேயே பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு அவங்கள ஏன்டா அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க, அவங்களே அந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்க, திட்டுறதா இருந்தால் என்ன திட்டு, நானே சொல்கிறேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா ஜேகே நான் உங்கள்கிட்ட என்ன மாதிரி நடந்துப்பேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப கோபமாக பேசுவாரா. இப்படி நம்மகிட்ட செம்ம காண்டில் பேசுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என் ஜேகே அப்செட் ஆகி அடிப்பாருன்னு பார்த்தா டேயோட ஜேக்ஸை பிடிச்சி கிள்றாரு. பேபி உன்னாலலாம் கோவப்பட முடியாது, நீ செம இன்னசென்ட் பேபி தெரியுமா, என்னோட க்யூட் பாய், நீங்கள் கோவமே பட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பண்ணுறத பார்த்துட்டு டேக்கி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணனே தெரியாமல் நம்ம ஜேகே பிடிச்சி தள்ளி விடுறாரு. தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி இப்படி தள்ளி விட்டான். உனக்காக்க மெனக்கிட்ட நான் வாங்கிட்டு வந்துருக்கேன், இந்த அப்படி சாக்லேட் சாப்பிட்றதா சாப்பிடு, தூக்கி போடுறதா தூக்கி போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சாக்லேட்டை டேயோட டைஸில் வச்சுட்டு வடா சுகா சாக்லேட் கொடுத்தாச்சு போகலாம். ஆனால் ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாய் ஃப்ரெண்டுன்ட்டு ஏன் லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பாவி இப்போல இவ்வளோ நேரம் பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணனே அது பத்தாட்டா அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இன்னொரு சாக்லேட் வேறு வச்சுருக்காரு, இதை கொடு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கவும் பாக்கெட்டில் அப்படி எத்தனை சாக்லேட்டாக வச்சுருக்கேன், என் பாக்கெட் வந்து ஏதோ சுரங்க மாட்டிரியாம், அதுக்குள்ளே அவர் நினச்சதெல்லாம் திங்க் பண்ணி பாக்கெட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டால் எல்லாமே கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாமே கிடைக்குமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ரூட்ஸ் நான் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வந்துருக்கேன், கட் பண்ண நைஃப் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படியும் ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளேருந்து எடுத்து வர்றாரு. பாக்கெட் ஏதோ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் உள்ளேருந்து நிறைய பொருள் வருது. என்னடா என்ன கேட்டாலும் எடுத்து தரேனுங்கிற மாதிரி சுகர் என்னெல்லாமோ நிறைய கேட்குறாரு. பாய்ஸஸ் பக்கத்தில் இருந்தால் இந்த மூமெண்ட்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நான் டேயை விட்டு மூவ் ஆனாக்கி நின்று இப்படி பண்ணிகிட்டு இருப்பாரு. இவ்வளோ திங்ஸு ஜேகியோட பாக்கெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டேயே ஷாக் ஆகுறாரு. என்ன மாதிரி ஷாக் ஆனால் அதில் ஒரு திங்ஸ் வந்து அப்படியே வெளியே விழுது. இந்த மாதிரி சுகாவோட ஹேண்ட்ஸ் வந்து கீழே விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் செம்ம ஷாக் ஆகுறாரு. இப்படி ஷாக் ஆனால் அது டேயோட செயின். ஏய் அது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை எடுக்க வரா. டக்குன்னு அந்த செயின் எடுத்துகிட்டு நம்ம ஜேகே அவரோட ஃபேன் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. என்னது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எவ்வளோ இது வச்சுருக்கேன் பார்த்தியா, டேய் குட்டி பாக்கெட் தானடா, எப்படிடா இவ்வளோ திங்ஸ் அந்த குட்டி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் சீக்ரெட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ்வளோ திங்ஸையும் மறுபடியும் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. இப்படி வச்சுட்டு இருந்தேன். இப்படி போகிறேன், ஜேக்கோட ஆன்சர் பிடிச்சிட்டு அது என்னோட செயின், நான் அது தொலைஞ்சிருச்சேன்னு நினச்சேன், நீ தான் வச்சுருக்கியா தாடாத அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வேணும்னா என் கிட்ட வந்து
என் பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்ம ஜேகே சொன்னால் நம்ம டெய்லியுமே கிட்ட க்ளோஸாக வந்து பாக்கெட்குள்ளேருந்து எடுக்க ஹேண்ட்ஸ் விடுவாரா? இவ்வளோ க்ளோஸாக வந்து இருந்தால் நம்ம ஜேகே என்ன பண்ணுவார்? ப்ளே பண்ணுவார். இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிற டேயோட நெக்கு க்ளோஸாக வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுவாரா? இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணுறத பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம ஷாக். ஆனால் இவ்வளோ டேஸு குட்டி பையன் சின்ன பையன் மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த ஜங்குக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக லவ்வை சொல்லியாச்சு, லவ் பண்ணுறேனுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் சரியான ப்ளே பாயாக சேஞ்ச் ஆகிட்டாரு. இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு நம்மகிட்டே டக்குன்னு செயின் வேண்டாம் ஒன்று வேண்டாம்ங்கிற மாதிரி ஜேகே மட்டும் மூவ் ஆனான்னா நம்ம ஜங்குக்கு சிரிப்பு வருது. பயந்துட்டியா க்யூட் பாய்? நீ இப்படி பயப்படுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. இந்தா நான் எதுவுமே பண்ணல, என்னோடய ஃபேன் பேக்கெட்லேருந்து எடுத்துக்கோணுங்கிற மாதிரி திரும்பவும் கிட்ட வேண்டாம் எனக்கு செயினே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா இந்த மாதிரி கதற விட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. என்னையை இக்னோர் பண்ணபடி பைக்கில் வேகமாக வர ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாடா பேபியை கொஞ்சம் கதற விட்டாச்சு, இனி ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக அவர் ஸ்கூலுக்கு போனால் இந்த மாதிரி பண்ணிட்டு போகிற ஜங்குக்கை பார்த்துட்டு பாய்ஸ் எல்லோரும் ஷாக்காகி அண்டு ஜிமினி இவன் பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டில் பயமாட்டா இருக்குது. பட் ஆனால் இவன் பண்ணுற மூமெண்ட்டும் இவன் ஃபேக்காலாம் எதுவும் ட்ராமா பண்ண மாதிரி தெரியல, ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ண மாதிரி தெரியுது. ஆமாம், அவனோட ஐஸில் ட்ரூ லவ் மட்டும்தான் தெரியுது. என்ன கொஞ்சம் நாட்டியாக ப்ளே பண்ணுறதும் அவனுக்குள்ளே இருக்குது. டேக்கிட்ட இது வரைக்கும் அவன் நான் ரூடாக பேசி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ லவ் பண்ணுறேனுங்கிறத ஓப்பனாக சொன்னானோ அப்போலேருந்து இப்படி சேஞ்ச் ஆகி பேசிகிட்ருக்கான். இது டேக்கு என்ன மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல. அவன் லைஃப்பில் அவனோட பார்ட்னர் அவன் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை அவனுக்கு ஜேகே பிடிக்காம கூட இருக்கலாம், நம்ம அதில் எதுவும் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி பாய்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம டேடாம் பயத்துலேயே போய் கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட பேசுகிறானேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அங்கே உட்காந்துருந்தேன். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. நம்மகிட்டே வந்து அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வர சொல்ல ஆப்போசிட் கேட்டில் தானே நம்ம ஜங்குக் டேக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே கேட்டை நோட் பண்ணுறாரு. ஜேகே கேட்டுக்கிட்ட எங்கேயாவது நிற்கானானுங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி நம்ம ஜேகே பிடிச்சிட்டு யாரை பேபி தேடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்டே ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு போட்டு தள்ளி விட்றாரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ தானே என்னை எப்போது ஹவுஸ்க்கு கூப்பிட்டு போவ, நீ கூப்பிட்டு போகிற திங்கிங்கில் தானே நான் இந்த மாதிரி இவ்வளோ தூரத்தில் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கேன், விட்டுட்டு போனீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக் நீ என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோமா கத்துனேன். ஃப்ரீ பண்ணி விடு பேபி, நான் உன்னை கூலாகவே ஆக்குறேன், வா 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? இதை நம்ம தான் நம்ம ஜங்குக்கு சொல்லி கொடுத்துருந்துருப்பாரு. நீ டென்ஷன் ஆகாட்ட, உன் பேரண்ட்ஸ் உன்னை திட்டுனாங்களா, வா உன்னை நான் கூல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு முதல்ல ஹக் பண்ணி கூல் பண்ணிருப்பாரு. ஹக் பண்ண நம்ம ஜங்கு கூல் ஆயிடுவார்ல, அதே டைலாக்கு இப்போ நம்ம டேட்டா சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் சொன்னதை தனக்கே திருப்பி சொல்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் வராத, நீ இந்த மாதிரி ப்ளே பண்ணாத, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேங்கிற மாதிரி கோவமாக கற்றுனா ஏன் டென்ஷன் ஆகுற பேபி, வா நீ ஒன்றும் பைக்கை ட்ரை பண்ணாண்டா, நான் பைக்கை ட்ரை பண்ணுறேன், நீ என்ன பேக்கப் பண்ணபடி பின்னாடி உட்காந்துக்கோ, நம்ம 2 பேரும் டேட்டிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சி இழுப்பாரா? இந்த மாதிரி இழுத்தம் டே பொறுமையாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் காண்டாகி ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் நம்ம ஜங்குக்கு. இப்படி வச்சா பாய்ஸஸ் எல்லோரும் இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆனா, சுகாவுமே இந்த மூமெண்ட்டை பட்டு ஷாக் ஆனா, டே ஏன்டா அப்படி அடிச்சு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் கிட்ட வேண்டாம். நம்ம ஜேகே அப்படியே டேயோட ஐஸை நோட் பண்ணபடி நிமிர்ந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி நிப்பாட்டம் நானும் சரி போனா போடு, சைல்ட்லேருந்து என் கூட இருக்கிறீங்கிற மாதிரி நீ பண்ணுற மூமெண்ட்டுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்தா என்ன லிமிட்டை க்ராஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க? யார் கூட டேட்டிங் வரணும் அதை நீ டிசைட் பண்ணுறியா? இங்கே பாரு ஜங்குக், இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் சீக்ஸ் மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் சீக்ஸும் செவன்றும், ஹேண்ட்ஸை விடுறா முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு ஜங்குக்கை புஷ் பண்ணி தள்ளிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்த அப்புறம் இந்த டேயை நீ பார்க்காதபடி பண்ணிடுவேன். இந்த பிளேஸில் உன் பக்கத்தில் இருந்தால் தானே என்னை இப்படி வந்து ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். நான் எந்த பிளேஸ்க்கு போகிறேன்னு தெரியாதபடியே அதர் பிளேஸ்க்கு போயிடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போனோம். இந்த மாதிரி நான் சொல்லாமல் கொள்ளாமல் இன்னொரு பிளேஸ்க்கு போயிடுவேங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜேகேமே எதுவுமே பேசாமல் சுகாவோட பைக்கில் பேக் சைடில் வந்து உட்காந்துட்டு அவரோட ஹவுஸ்க்கு வருவார். இந்த மாதிரி வேண்டாம்
இப்போ நம்ம ஜேகே பால்கனியில் நின்றுட்டே இதான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. டேய் பால்கனி பக்கமே வரல. இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலுமே ஜேகே அதை பெருசாக எடுத்துக்காமல் அப்படியே அவரோட பெட்ரூமில் போய் படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டைம் திரும்பவும் காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போக சொல்ல கேட்டுக்கிட்ட ஜேகே நிற்கிறானா ஜங்குக்கு நிற்கிறானாங்கிற மாரி நோட் பண்ணுறாரு. இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா கூட போயிருப்பானுங்கிற மாரி நேராக காலேஜுக்குள்ளேயும் போயிடுவார். இப்படி காலேஜுக்குள்ளே போனால் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. இப்போ காலேஜில் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணலை, பேசியும் வரல. அந்த மூமெண்ட் டேக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேருந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் தான் பக்கத்தில் இல்லாத அந்த ஃபீல், அந்த மிஸ் பண்ணுற ஃபீல் டேக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே ஒரு 2 days 3 daysக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம டே வந்து ஜங்குக் ஹவுஸில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருந்தான். தன்னை இக்னோர் பண்ணுறான். நம்ம வந்து ஸ்லாப் பண்ணிட்டோம்ல, அந்த கோவத்தில் தான்கிட்ட இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த மாதிரி நம்மகிட்ட 3 days காலேஜுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. இப்போ ஃபோர்த் டே காலேஜுக்குள்ள என்ட்ராக சொல்ல ஜிமினை பக்கத்தில் சுகா ஃப்ளிட் பண்ணபடி 2 பேருமே பயங்கர ரொமான்ஸில் பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு சுகா அங்கே நின்றானா ஜங்குக்கும் இங்கே தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இங்கே எங்கேயோடு இருக்கானாங்கிற மாதிரி தேடுறாரு. இப்படி தேடுனா நம்ம டேயை வந்து பேக் சைடில் நம்ம ஜேகப்பு பேக்கப் பண்ணபடி என்னடா டேயா அவன் காலேஜுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இப்படி பேக்கப் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்கு ஜங்குக்கோட திங்கிங் வந்து டே ஜங்குக்கு நீ அறிவு கெட்டவனே உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதாடானுங்கிற மாதிரி ஜேகப்பை பிடிச்சி தள்ளி விடுவாரா இந்த மாதிரி தள்ளி விட்டா இப்போ என்னடா தப்பாக கேட்டேன்னு புரிஞ்சு தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு அந்த பேக்கப் பண்ண மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட திங்கிங் தான் வந்திருக்கும். ஜங்குக்கு தான் பின்னாடி வந்து பேக்கப் பண்ணபடி பயமுறுத்துறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஜேகப்பை தள்ளி விட்டுட்டு சாரிடா ஜங்குக்குன்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம ஜேகப் சொல்வாரா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜின்னு தான் ஜங்குக்கா அவன் தான் இந்த பிளேஸ்லேயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால் பிளேஸில் இல்லையா நம்ம காலேஜுக்குள்ளே இல்லைன்னுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டே கேட்டான். இல்லை அவன் ஹவுஸ்லேயே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்லவும் நம்ம டேக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஏன்னா 3 daysக்கு மேலே நம்ம ஜேகே பார்க்கலல்ல. அந்த மூமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடா 2 பேருக்கு பக்கத்து ஹவுஸ் தான் உனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயன் கேட்கவும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியல. ஜேகே நான் 3 days பார்க்கவே இல்லை ஜங்குக்கு. அவன் ஹவுஸில் இருக்கிறான்டான்னு திங்க் பண்ணேன். ஹவுஸில் இல்லைன்னா எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹவுஸில் அவன் இல்லை, ஸ்கூலுக்கும் அவன் வரல. அடா எங்கே போனானுங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சுகா தான் சொன்னான் பாக்ஸிங்க்கு ஏதோ டோர்னமெண்ட்டா அதுக்காக 1 month அவன் அதர் பிளேஸ்க்கு போயிருக்கான் ட்ரைனிங்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஷாக் ஆகுவாரா. ஆமாம் 1 month வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட உங்ககிட்ட அவன் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்னா உன்னதான் டார்ச்சர் பயங்கரமாக பண்ணுறானே கண்டிப்பாக நான் அதர் பிளேஸ்க்கு போகிறேனுங்கிறத சொல்ல வந்திருப்பானே சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ஃப்ளிட் பண்ணபடி பேசிகிட்டு இருந்த நம்ம சுகா இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஜங்குக்க வச்சு பேசுகிறத கேட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு அட சொல்ல தான் அன்னைக்கு ஈவினிங் வந்தான். ஆனால் தான் ஸ்லாப் பண்ணி என் ஃபேஸில் முழிக்காத என்கிட்ட வந்து பேசினேன்னா நான் உன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவேன் அதர் பிளேஸ்க்கு போவேன்னு திட்டுனதுனால அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படி சொல்லிவிட்டு சரி ஜிம்மி நான் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் போகிறேனுங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்பினோம். இப்போ அப்படியே டேஸஸ் 1 by 1 மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி 1 by 1 மூவ் ஆன் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேக்குள்ளே நம்ம ஜங்குக்கோட ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுது. அது லவ் ஃபீலா இல்லாட்டி தான் கூடயே பக்கத்தில் இருந்த ஒரு பர்சன் தான் பக்கத்தில் இல்லாத மூமெண்ட்டில் மிஸ் பண்ணுற ஃபீலாங்கிறது டேக்கே தெரியல. ஜங்குக்கை மிஸ் பண்ணுறாரு. இப்படி மிஸ் பண்ணிவிட்டு அவரோட பால்கனியில் வந்து நின்று ஜங்குக்கோட ரூமையே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம டேக்கு நம்ம ஜங்குக் பேசுகிறது ஜங்குக் கூட க்ளோஸாக இருந்த மூமெண்ட் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு ஒன்றா போன மூமெண்ட்டுங்கிற மாதிரி 1 by 1 ரீக்கப் ஆகி 1 month வரைக்குமே நம்மகிட்ட ஜங்குக்கு மிஸ் பண்ணுவார். ஜங்குக்கோட நம்பருக்கு கால் பண்ணி பேசணும்னு திங்க் பண்ணி மொபைலில் கால் பண்ணுற அளவுக்கு போவார். ஆனால் பட் ஜங்குக்கு
ஜங்குக்குள்ள லவ்வருங்கிற ஒரு கேரக்டர் வந்துருச்சுல, நீ என் பாய் ஃப்ரெண்டுங்கிற வர சொல்லியிருக்காருல, எங்கே நம்ம பேச போய் திரும்பவும் நம்ம அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து ப்ளே பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ண போகிற நம்மகிட்ட அந்த காலை ப்ரேக் பண்ணுவார். கால் பண்ண மாட்டார். மொபைல் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணுவார். இப்படியே டேஸஸ் அப்படியே ரன் ஆகி 1 மந்த் கிட்ட ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ 1 மந்த் கழிச்சு நம்ம தான் காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுவாராம். இந்த மாதிரி என்ட்ரு ஆகி பாய்ஸஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் ஃபர்ஸ்ட்டில் இருந்த இப்போ இல்லைங்கிறது பாய்ஸஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. ஏன்னா அப்போ வந்து செமையாக சிரிச்சபடி ரொம்ப கலகலன்ட்டு பேசிகிட்டு இருக்கட்டே ஜங்குக்கு இந்த பிளேஸில் இல்லாத அந்த டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சேட்னஸ்லேயே ரொம்ப நார்மலாக வந்து பேசுவார். அப்புறம் அமைதியாக அப்படியே ஒரு ஒரு பிளேஸில் அமைதியாக ஒரு ஓரமாக உட்காந்துப்பாரு. மெட்டிலாம் எல்லாருக்கூடையும் ஜாலியாக பேசுகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வெளியே போகிறோம், நீங்கள் எங்கள் கூட வாரியாடாங்கிற மாரி கேட்டாலும் அவங்க கூட போகாமல் நேராக ஹவுஸ்க்கு வர மூமெண்ட்டெல்லாம் எல்லாருமே நோட் பண்ணிட்டு இந்த டேக்குள்ளேயும் ஜங்குக் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்குதுடா, உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே பாய்ஸஸ் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். இப்படி உட்காரட்டே நம்ம ஜங்குக் பேக் சைடாக வந்து பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிப்பாரா